எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ நீங்க வந்து ஒரு இபிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்க, அதாவது ஒரு வேலையில இருக்கீங்க. உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய நிறுவனம் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து எவ்ரி மந்த் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய சேலரில இருந்து ஒரு போர்ஷன் வந்து எவ்ரி மந்த் கான்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் வந்து அந்த இபிஎஃப் வந்து பில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட்டரி மாடல்ல ஒர்க் ஆகிறது தான் இபிஎஃப். இது வந்து ஆக்சுவலி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு பிளான் தான். ஐடியலி ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகிறாங்க அப்படிங்கும்போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அதுல இருக்கக்கூடிய கார்பஸ் அண்ட் அதுல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதா இதோட அல்டிமேட் கோல். பட் ஸ்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அதோட பணத்தை வந்து பாதியிலே அடிக்கடி எடுக்கிறது, வித்ட்ரா பண்றது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வித்ட்ரா பண்றது இஸ் அலவுட். ஐடியலி ஸ்பீக்கிங் அது நல்லது கிடையாது அப்படின்னாலும் அது வந்து அலவுட் தான். ஸோ அந்த மாதிரி இபிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த ரூல்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புது ரூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இபிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா பணம் அப்பப்ப எப்படியாவது வித்ட்ரா பண்றதுக்கு தேவைப்படும், முக்கியமான செலவுகள் இருக்கு அப்படிங்கும்போது இந்த ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் நீங்க எலிஜிபிளா, எப்படி வந்து வித்ட்ரா பண்ற ப்ரொசீஜர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும், எவ்வளவு அட்வான்ஸா பண்ணணும், ஒரு விஷயத்துக்கு வித்ட்ரா பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறதுலாம் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன், அதாவது ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ரீசன் வந்து சம்பளம் போடாம இருக்காங்க. ஒரு கம்பெனில வந்து சம்பளம் போடாம இருக்காங்க, அதாவது இன்கம் வந்து வராமலே இருக்கு அப்படிங்கும்போது அந்த கான்ட்ரிபியூஷனும் ஸ்டாப் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி வந்து மீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பணம் வந்து எனக்கு வித்ட்ரா பண்ணணும், எனக்கு வந்து சேலரி சரியா வரல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்ல பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, இந்த டைம்ல வந்து நான் அக்கௌண்ட்ல இருந்து மணியை எடுக்கணும், இபிஎஃப்ல இருந்து மணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா பணம் எடுக்கலாம். உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு முன்னாடியே நீங்க அட்வான்ஸா ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டீங்க, பட் வேற ஏதாவது உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஜாபும் இல்லை, இன்கம் இல்லை அப்படிங்கும்போது இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற மணில இருந்து 75% வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணலாம். 2 மந்த்ஸ் கண்டினியூஸா உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது ஃபுல் அமௌண்ட்டையும் கூட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 1 or 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ஜாப்லெஸ்ஸா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இப்போ என்னுடைய பழைய இபிஎஃப் அக்கௌண்ட்ல பணம் அப்படியே இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பணத்தை, மிச்சம் இருக்கிற பணத்தை நீங்க உங்களுடைய புது எம்ப்ளாயி கூட லிங்க் பண்ணி அந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நார்மலா ஒர்க் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு, எவ்ரி மந்த் உங்களுக்கு சாலரி வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே பணம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வயது வரம்பு வந்து இருக்கு. ஸோ இன்னும் நீங்க ரிட்டையர் ஆகல, பட் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு 1 வருஷம் இருக்கு அப்படிங்கும் போது 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க 90% ஆஃப் த இபிஎஃப் மணி, உங்க இபிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல 90% அமௌண்ட் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணலாம். இதுக்கு 54 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆகியிருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாம நடுவுல வந்து நமக்கு நிறைய பண தேவைகள் இருக்கும் இல்லையா. கல்வி தேவைகளா இருக்கலாம், நம்மளுடைய கிட்ஸோட கல்வி தேவைகளா இருக்கலாம், இல்ல திருமண தேவைகள் இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், ரெனோவேஷன் பண்றோம், இந்த மாதிரி வெவ்வேறு ரீசன்ஸ்க்கு நம்ம நிறைய பேர் வந்து வித்ட்ரா பண்ணுவோம். இது வந்து ரிட்டையர்மெண்ட் கூட அவ்வளவு லேட்டா பண்ணாம கொஞ்சம் ஏர்லியரா வந்து சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்ஷியல் வித்ட்ரால், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனுவேஷன் முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் பீரியட் முடிஞ்சு நீங்க முழுசா வித்ட்ரா பண்ணாம இதெல்லாம் வந்து சில காரணங்களுக்காக நம்ம பார்ஷியலா வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி பார்ஷியல் வித்ட்ராவல் கண்டிப்பா வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் வந்து 5 இயர்ஸ் ஆகுது உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்கணும், அதுல உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் போயிட்டே இருந்திருக்கணும், அப்பதான் வந்து இந்த மாதிரி பார்ஷியல் வித்ட்ராவல் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ஷியல் வித்ட்ராவல் ப்ரொசீஜர் என்ன, நான் எப்படி வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தின டீடைல்டு டெமோ வீடியோ ஆல்ரெடி சேனல் இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. எப்படி நான் வந்து அப்ளை பண்ணணும், பார்ஷியல் அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஆன்லைன்லயே அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுலயே வந்து சில ரூல்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன சதவிகிதம் வந்து நீங்க இப்ப வீடு வாங்குறேன், இல்ல ரெனோவேட் பண்றேன், இல்ல கல்வி அப்படின்னா என்னென்ன எவ்வளவு சதவிகிதம் வந்து உங்களுக்கு வித்ட்ரால் அலௌடு, டிபெண்டிங் அப்பான் நீங்க எவ்வளவு லாங்கா அந்த இபிஎஃப் அக்கௌண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்தும் அந்த சதவிகிதம் மாறும். அப்புறம் என்ன காரணத்துக்காக நீங்க வித்ட்ரா பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்தும் அந்த சதவிகிதம் மாறும். இது இல்லாம இந்த பார்ஷியல் வித்ட்ரால் பண்றோம் இல்லையா, இதுல வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, டாக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸோ டாக்ஸ் வந்து பிடித்தம் பண்ணுவாங்க. இது வந்து எந்தெந்த கேசஸ்ல டிடிஎஸ் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுலயும் சில ரூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தொடர்ந்து 5 இயர்ஸ் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், 5 இயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து வித்ட்ரா பண்றேன் அப்படிங்கும் போது நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட் 50,000 கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க, 50,000 மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. வித்ட்ரா பண்ணும்போது அந்த அமௌண்ட்க்கு நீங்க அந்த வித்ட்ரால் ப்ராசஸ் கூட பேன் சப்மிட் பண்றீங்க அப்படிங்கும்போது 10% டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. பேன் இல்ல அப்படின்னா 30% டிடிஎஸ் பிடிப்பாங்க. மார்ஜினல் ரேட் படி 30% வந்து பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ்லயும் நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு நான் வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு 4 இயர்ஸ் தான் ஆகுது அப்படின்னா 5 இயர்ஸ் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்ல அமௌண்ட்டை வந்து 50,000 கீழே தான் தேவை அப்படிங்கும்போது 50,000 கீழே வித்ட்ரா பண்ணி
யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடித்தம் பண்ணப்பட மாட்டாது. ஸோ இப்படிலாம் வந்து டிடிஎஸ்லையும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இபிஎஃப் மணி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு குரூஷியலான அமௌண்ட். அதில் டாக்ஸையும் நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடிக்கடி வந்து கம்பெனிஸ் மாறுறது, அதாவது உங்களுடைய செக்டார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு வந்து டக்குன்னு வேலை வந்து நிரந்தரம் கிடையாது, ஜாப்ல வந்து செக்யூரிட்டி கிடையாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த இபிஎஃப் ரூல்ஸ் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில சமயங்கள்ல பணம் வந்து இபிஎஃப் அக்கௌண்ட்ல லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எம்ப்ளாயி மாறும்போது அதை வந்து மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இந்த வித்ட்ரால் ரூல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸா ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தேவையான சமயத்துல நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஆட்குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஆட்களை வந்து வேலையில இருந்து நீக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த இபிஎஃப் ரூல்ஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்க பார்ஷியல் வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இபிஎஃப் போர்ட்டல் மூலமா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உமாங் ஆப், இது 2 வகையிலையும் நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டெமோ வீடியோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.